ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பயணத்தை தொடங்கியாச்சு. அதாவது இங்கேருந்து வள்ளியூர் ஸ்டேஷனில் இருந்து தான் நான் தொடங்குறேன். இங்கேருந்து நான் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மியான்மர் நாட்டுக்கு போகிறேன். அதாவது முன்னாடி பர்மான்னு அழைச்சாங்க, அந்த நாட்டுக்கு தான் இப்போ நான் அங்கே கிளம்புறேன். ஏன் நான் பர்மா நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தொடர்பு இருக்குது. எனக்கும் அந்த பர்மா நாட்டுக்கும் தொடர்பு இருக்குது. அங்கே நான் என்ன காரணத்துக்காக வேண்டி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்னுடைய தாத்தாவினுடைய வாரிசுகள் அங்கே இருக்காங்க. அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட 45 வருஷம் இருக்கும். அதாவது எனக்கு 7 வயசாக இருக்கும்போது என்னோட சித்தப்பா அங்கேருந்து இங்கே வந்திருந்தார். எங்களையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் உங்களை கூட்டிகிட்டு போய் பர்மாவில் படிக்க போடுவேன், அங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். போன மனுஷன் அப்படியே போயிட்டார், வரவே இல்லை, திரும்ப எந்த தொடர்பும் இல்லை. அதனால் இப்போ அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போகிறேன். ஒரு முயற்சி எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நடக்கு அப்படிங்கிறத வரிசையாக இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டினியூவாக நீங்கள் நம்மளுடைய வீடியோ பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய விழாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக் இருக்குது. இந்த 3 பேக்கில் ஒரு பேக்கு கம்ப்ளீட்டாக நம்ம போகிறதுக்குள்ளே காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பேக்கு, இந்த சின்ன பேக்கு, இந்த ரெண்டையும் தான் கொண்டு போக வேண்டியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ராவக் கம்பெனியினுடைய 60 லிட்டர் பேக்கு. அதனால் அதை வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் இது நான் எப்போதுமே தோள்பட்டையில் போட்டுக்கிடுவேன். இப்போ இதை வச்சுட்டு தான் நான் இப்போ பயணம் பண்ண போகிறேன். நம்முடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு. வாங்க, முன்னாடி தான். அதாவது இது நம்பர் எத்தனை, 21 16 கிட்ட உங்கள் பெட்டி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. S9 பயிராத சீக்கிரம் பேக்கை தூக்கிட்டு நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே வந்துடுமா. இதுதான் S9 உள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் காலியாக தான் இருக்குது. நம்ம சீட் நம்பர் எத்தனை, 30. திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருநெல்வேலி வந்துடும். இப்போ சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், வயிறு வேறு பசிக்குது. எத்தனை 6 இருக்குது. சரி, பரவாயில்ல. இங்கே தக்காளி சட்னி வச்சுருக்காங்க. இது ஒரு நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கும் ராத்திரிக்கும் உள்ளே கிடக்குது. இந்த குருவாயூர் வண்டியில் சீட்டு ரொம்ப ஈஸியாக கிடச்சிக்கிட்டு, மற்ற ட்ரெயின்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போச்சு. அதனால் இதில் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஏன்னா இது ரொம்ப சுற்றி எல்லா ஸ்டாப்லையும் நின்று போகும் போல இருக்குது. அதனால் ஆட்களும் பெருசாக ஏறலை. டப்பா வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரியாணி மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது புளியஞ்சோறு, தக்காளியெல்லாம் போட்டு கிட்டி வச்சுருக்காங்க, கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 2 முட்டையாவது இருக்குது, பரவாயில்ல. தாம்பரம் இறங்கியாச்சு. இப்போ ஒரே ஒரு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த பிரிண்ட் அவுட்டு மட்டும் எடுத்துட்டோம்னா லோக்கல் ட்ரெயினில் இங்கேருந்து திரிசூலம் போய் அங்கேருந்து ஏர்போர்ட் போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ வெளியில் போயிட்டு எடுத்துருவோம், அதோடய வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே தான் வரணும். அதனால் வெளியே போயிட்டு ஓடி வந்துடுவோம். எப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்குது. அதாவது தாம்பரத்துலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ வந்துட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்தேன். அவங்க இங்கே பார்த்தா நெட்டு இல்லை. அதுக்கப்புறம் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி எப்படியோ பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் தான், 5 ரூபா கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். இப்போ மலமலன்னு இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிக்கணும். வாங்க, பரபரன்னு ஓடிடுவோம். இந்த உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்களா, எஸ்கலேட்ரு, அது வழியாக தான் போகணும். ஆனால் ரொம்ப நேரம் சுற்றி போக வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டம். ஏர்போர்ட்டில் கூட இவ்வளோ தூரம் நடக்கலை, ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு. போதும் நான் போச்சு வேர்த்து தள்ளிட்டு. திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்க, அங்கே இறங்கினேன். அங்கே இறங்கி உள்ள அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அது வழியாட்டு நம்ம உள்ள ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸி தான். நான் தாம்பரத்துலேருந்து ஏறி இங்கே இறங்கிட்டேன். இங்கே இறங்கி இப்படியே போயிடலாம். நம்ம டாக்ஸிலேயோ ஆட்டோலேயோ போகத்தான் செய்யலாம். நம்ம பட்ஜெட் ட்ராவலர், அதனால் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் போகும். எவ்வளோ காசை மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ மிச்சப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நான் உள்ளே 9 மணிக்கு இருக்கணும். இப்போ மணி 8:50 ஆச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. நானே ஃபஸ்ட்டு தடவை வரேன், பார்ப்போம். பக்கம்தான், ரொம்ப நடந்து வர்ற தூரத்தில் தான் இருக்குது. இங்கே ரொம்ப லாங் இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டு ரீச் ஆகிடலாம் நடந்து வந்தால். அவ்வளோ தூரம் தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம மேலே போகணும். உள்ளே போயிட்டு லிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க, லிஃப்ட் வழியாட்டு மேலே போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த பக்கமாகவும் வரலாம். அந்த உள்ளே இருக்க பிறகு அந்த உள்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படி நேராக வந்துடலாம்.
சரி வாங்க போம். மேலே வந்தாச்சு. D2 இதில் எந்த கவுண்டர் அப்படிங்கன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து 7 கிலோ தான் லக்கேஜ், ஆனால் 8 கிலோ இருக்குது. என்ன ஆக போகுது தெரியல, பார்ப்போம். இந்த போர்டு வச்சுருக்காங்கல்ல, இதில் பார்ப்போமா நம்ம ஃப்ளைட்டு எப்போ வருது என்ன ஆயாது அப்படின்ட்டு. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. 2 சட்டை, டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் உள்ளே 2 பேண்ட்டு, ஏன்னா அண்டர்வேர் அது இதுன்னு சொல்லி போட்டு வெயிட்டை பூரா இதில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பவர் பேங்கு, அதுக்கப்புறம் நிறைய பொருளை வந்து 2-3 பாக்கெட்லேயும் வச்சுட்டேன். வச்ச உடனே ஒரு கிலோ 1.5 கிலோ கிட்ட குறைஞ்சிட்டு, அப்புறம் அந்த பேக்கை வெயிட் பண்ணி பார்க்கும்போது 5.5 தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பேக் இருக்குது பாருங்கள், இதை வந்து அவங்க வெயிட் போடவே இல்லை. ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பொருளையுமே வந்து காலி பண்ணி என் பேண்ட் பாக்கெட்டில் பின்னாடி முன்னாடி எல்லாம் வச்சுட்டேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் பயங்கரமான சூடு, இது பரபரப்பாக வந்ததுனால ஒரே புழுக்கம். இப்போ நான் எங்கே போகிறோம்னா, முன்னாடி ஒரு லாஞ்ச் இருக்குது. நம்ம ஒரு டுபாக்கூர் கார்டு ஒன்று வச்சுருக்கோம். அந்த டுபாக்கூர் கார்டுக்கு வந்து லாஞ்சில் அக்சஸ் பண்ணி சாப்பாடு எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு வந்து போர்டிங் வந்து 11 மணிக்கு தான். இப்போ மணி 10 மணி ஆகுது. 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தில் லாஞ்சில் போய் ஏதாவது வயிற்றுக்கு போட்டுட்டு, ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க, அதனால் வயிற்றுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஏன்னா அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கவே இருக்குது. வீட்டில் இருந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், அதை வச்சு அடித்து நொறுக்கிற வண்டி தான். வாங்க போவோம். இங்கே கீழே வந்து போர்டிங் பாஸ் வாங்குகிறோமா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எமிக்ரேஷன் முடிக்கிறோம். எமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்இன் பண்ணுறோம். செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தால் லிஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ராவல் கிளப் லான்ச்சின்னு போட்டிருக்கு. இதில் தான் நம்ம கார்டை கொடுத்து நம்ம கார்டு ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்க்க போகிறோம். நானே ஃபஸ்ட்டு தடவை தான் வர்றேன், பார்ப்போம். 2 டுபாக்கூர் கார்டு காமிச்சேன், 2மே வேலை செய்யலை அப்படின்ட்டாங்க. 2மே வந்து இன்டர்நேஷ்னல் கார்டு தான், ஆனாலும் வேலை செய்யலைன்ட்டாங்க. என்னன்னு தெரியல. உள்ளே போய் சாப்பிட்டா 4000 ரூபா ஆகுமா. 4000 ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிடவா? அதான் நான் நடைய கட்டிட்டு வந்துட்டேன். நமக்கு சப்பாத்தியே போதும் அப்படின்னு. இந்த பக்கம் என்ன இருக்குது, டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. ஏதாவது மணி மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். இந்த டாலர் மாற்றணும்லாம் நம்ம அதை மாற்றுறதுக்கு இங்கே ஏதாவது இருக்குதா, இல்லை அங்கே தான் மாற்றணுமா என்னன்னு தெரியல. இங்கே இருந்துச்சுன்னா இங்கே மாற்றுவோம், இல்லைன்னா தாய்லாந்தில் இறங்கி அங்கே தான் நம்ம மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாய்லாந்துக்கு தான் போகிறோம். அதனால் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். அதாவது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சென்னையில் வந்து தங்கி இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரீயாட்டு வந்திருக்கணும். நான் வந்து சரி கூட ஒரு நாள் ஊரில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது தப்பாக போச்சு. இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இறங்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு ரிலாக்ஸாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பொறுமையாக அழகாக வந்திருப்பேன். இப்போ அது வந்து இப்போ அறக்க பறக்க வந்ததுனால ஃபுல்லாக வேர்வை சொட்டிங் ஆகிப்போச்சு. அதனால் சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், வேர்வை ஸ்மெல் அடிக்கும். இப்போ நம்ம போயிட்டு இனிமேல் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணால் தான் இனிமேல் பார்க்கணும். குளிக்கணும் முதல்ல. அது இனிமேல் நாளைக்கும் குளிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து தாய்லாந்து போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். போர்டிங் பாஸ் பண்ண போனேன். அவங்க வந்து பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, லக்கேஜை வந்து இந்த பெரிய பேக் இருக்கிறவங்க அதை வைக்க சொன்னாங்க. அது வந்து ஒரு 500, 500, 700 அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓகே எடுத்துருங்க, வேறு எதுவும் பேக் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்ட்டு அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தாய்லாந்து போகிறதுக்கு ஹோட்டல் புக்கிங்கோ இல்லைனா வந்து விசாவோ இல்லைனா வந்து டிடிஎஸ்சி ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதோ எதுவுமே கேட்கல. பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு 2யும் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எமிக்ரேஷனுக்கு வந்தேன். தாய்லாந்துக்கு எதுக்காக வேண்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோதான். அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்பை கொத்தி இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா இப்போ வந்து நான் மியான்மர் போகிறது அவங்களுக்கு தெரியாது. நான் 2 டிக்கெட்டு தனித்தனியாக நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து இப்போ தாய்லாந்துக்கு தனியாக போகிறதுனால அவங்க தாய்லாந்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் தாய்லாந்துக்கு போகல, அங்கேருந்து வந்து மியான்மருக்கு போகிறேன். அதனால் நான் 2 சிங்கிளாக பிரிச்சுட்டேன். இப்போ ஒரே டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து விசா எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக அனுப்பிட்டாங்க. இப்போ தாய்லாந்து போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் கரெக்டாக எனக்கு வந்து 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதாவது இந்த ஏர் ஏசியா ஃப்ளைட்டு பாருங்கள், ரொம்ப வந்து அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 7 கிலோனா 7 கிலோ தான். கொஞ்சம் கூடினாலும் கூட 1 கிலோவுக்கு 4000 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ 4000 ரூபா கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட அந்தளவுக்கு பொருள் ஒர்த்தான பொருள் கிடையாது. நம்ம வந்து சோப்பு, சீப்பு, அதுக்கப்புறம் ஷாம்பு, இந்த மாதிரி லோக்கல் ஐட்டம் தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பர், செருப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்தா கிடைக்கும். இதுக்கு போய் 4000 ரூபா கொடுக்குறது வேஸ்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜை குறைச்சி காமிச்சிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ வெயிட் போட்டு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 8 கிலோ 8.5 கிலோ கிட்ட வரும். இப்போ ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலத்தி உள்ளே தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே டாலர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் டாலர் மாற்ற முடியாது, வெளியே அங்கேயே மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் டாலர் இருக்குது. இப்போ நம்ம தாய்லாந்தில் போய் அங்கே கொஞ்சம் சில்லற டாலர், அதாவது $10 டாலரு, $5 $20 அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட இந்தியா ரூபா தான் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணணும். பார்ப்போம். அங்கே போய் அது கிடச்சிதுன்னா நமக்கு வந்து ஏதாவது சில்லற செலவுக்கு ஆகும். அது போய் இறங்கினோன்னு நமக்கு வந்து தேவைப்படும் பாருங்க. மியான்மரில் வந்து டாலரும் எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள பணம் இருக்குது பாருங்க, மியான்மர் கியாட்டு, அது அங்கே போய் தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் டாலர் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்த நாட்டுக்கு போனாலும் செல்லும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடெலாம் எதுவும் கிடையாது, சப்பாத்தியை தான் சாப்பிடணும். நான் வரும்போதே ட்ரெயினில் இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த சாப்பாடு நம்ம தாய்லாந்தில் போய் தான் சாப்பிடணும். பார்ப்போம். மலேசியா ஃப்ளைட்டு ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. ஜெகஜோதியாக இருக்குது. ஒயிட் கலரு, பின்னாடி ப்ளூ கலரு, ரெட் கலரு, 3 கலரும் வச்சு நல்லா ஜம்மு. உள்ளே வந்தாச்சு. எப்போதும் போல் சாம்பிராணி போக போட்டுட்ருக்காங்க. ஃப்ளைட்டு வந்து நல்ல பெருசாகவே இருக்குது. நான் வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2x2 அப்படின்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3x3. அதனால் வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம சீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யாருமே வரல. இந்த ஃபுல் சீட்டும் நமக்கு தான். நான் ஜன்னல் சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ ஜன்னல் சீட்டும் கிடைக்கிட்டு, நடு சீட்டும் நமக்கு தான், ஓரத்தில் உள்ள சீட்டும் நமக்கு தான். நம்ம சென்னையில் மட்டும்தாங்க ஏர்போர்ட்டை ஒட்டினாப்பில் நம்ம ஃப்ளைட்டு நிற்கும். நீங்கள் மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஏர்போர்ட் ஒரு பக்கம் இருக்கும், ஃப்ளைட்டு எங்கேயோ இருக்கும், பஸ்ஸில் கொண்டு போய் விடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சென்னை மட்டும்தான் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தாய்லாந்து வந்து இறங்கியாச்சு. அதாவது நம்மளுக்கு வந்து 13,000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு வேலிடிட்டி உள்ள பாஸ்போர்ட்டு, இந்த 2 இருந்தால் போதும். நேராக நம்ம தாய்லாந்து வந்து இறங்கிடலாம். விசாலாம் கிடையாது. இங்கே வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து விசா ஃப்ரீ. இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதில் நம்ம கேட்டு பார்ப்போம். மியான்மர் கியாட் இருக்கா, அப்புறம் வந்து டாலர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். இதில் வந்து அமௌண்ட்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. டாலர் வந்து 29.77. இது அவங்க நாட்டு ரூபாய்க்கு கேட்டுப்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் மியான்மர் கியாட். நோ டாலர். You have $10. You have $10, $5 change. How much? We have only Thai baht stock. Thai baht. எமிகிரேஷன் சூப்பராக முடிஞ்சுது. எத்தனை நாள் தாய்லாந்தில் தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நான் இன்றைக்கி சாயங்காலமே மியான்மர் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ டிக்கெட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டிக்கெட்டு கொடுத்தேன். பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 10 ஃபிங்கரையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க. ஃபிங்கர் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கெல்லாம் சிம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு தாய்லாந்தை சுற்றி பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், மத்தியானம் வரைக்கும் சுற்றி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து பெல்ட் இருக்குது, இதில் தான் நம்ம லக்கேஜ் வரும். ஆனால் நம்ம வந்து லக்கேஜில் நம்ம பேக்கை போடலை, நம்ம ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான், அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம வந்து மத்தியானம் வரைக்கும், அதாவது அடுத்தால போர்டிங் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து போய் வெளியில் சுற்றிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது நம்ம இப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல், இது டெர்மினல் 1. நம்ம வந்து 2க்கு போகணும். அப்போ 2ல் போய் ஒரு ஓரத்தில் அப்படியே சுருண்டு படுக்கணுனாலும் படுத்துக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம படுக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்படியும் நம்ம திரும்ப 2வது தாய்லாந்துக்கு தான் வரணும். அப்படிங்கும்போது 2வது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து
முதல்ல போய் அங்கே இதில் போய் ரெஸ்ட் எடுப்போம். இங்கேருந்து அப்படியே போகணும் போல இருக்குது. தாய்லாந்து ஏர்போர்ட் நல்லா தான் இருக்குது. ஆட்களும் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கராரெலாம் இல்லை, சாஃப்டாக தான் இருக்காங்க. இப்போ காலையில் மணி எத்தனை, ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு எப்போ எங்கே போவோம், ஒரு நாள் போக முடியாது. இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டேன். இங்கே வந்து டாக்ஸி பஸ்ஸு அதில் நம்ம போகிறாந்தா போகலாம். அதுமாதிரி இங்கே வந்து இதில் பில்லரில் நம்பர் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போகணுமோ அந்த நம்பர் பஸ் வரும், அதில் ஏறி போக வேண்டிதான். ஆனால் நமக்கு இப்போ போக தேவையில்லை, நம்ம உள்ளே மறுபடியும் போயிடுவோம். வாங்க, கேட் நம்பர் 6 உள்ளே போய் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். தலைவனை பாருங்க, அசத்துறான். தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காகவே அவனே க்ளீன் பண்ணிடுவான் எல்லாம். சூப்பர் ஆட்டு. ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுவே க்ளீனாக கோடு போட்ட மாதிரி போகுது. இது எனக்கு தெரியுதா, முழு வாத்து அப்படி அந்த இதை பார்த்து தான் தெரியுது. வாத்து மாதிரியும் இல்லையே, ரொம்ப தலை நீளமாக இருக்குது. அதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு தெரியல, நிறைய இருக்குது. ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான், நிறைய டிஷ் இருக்குது. இங்கே ஒன்று ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்குங்க. நமக்கு தேவையான ஐட்டம் எதுவுமே இல்லை. இந்த தாய்லாந்து ஏர்போர்ட்டில் நான் வந்து ஒரு காஃபி வாங்கினேன். இது வந்து 50 தாய் பாத். 50 தாய் பாத்துனா நம்ம ஒரு காசுக்கு 140 ரூபா. நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்தோம்னா இந்த மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கலாம், இங்கே நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலு எல்லாமே விலை வந்து கம்மியாக கிடைக்கும். ஏர்போர்ட் உள்ளே எங்கே வாங்கினாலும் விலை கூட. இந்த ஒரு கடை, அதுக்கப்புறம் இந்த ஒரு கடை, இங்கே மட்டும் விலை கம்மி. உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர் கூட போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஏர்போர்ட் முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் கார் பார்க்கிங் தான் இருக்குது. அதனால் செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு. நண்பர்களே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி, அதாவது தாய்லாந்துலேருந்து மியான்மர் வரைக்கும் போய் சேரக்கூடிய வீடியோ அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகுது, பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். அதனால் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.